जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं सो आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः माता पिता गुरु துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் எனது பூரண ஆசீர்வாதங்கள். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார ராசி பலனில் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன சொல்கிறது, அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை பரியந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்னென்ன நடக்கும், இப்படி இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நம்ம பார்க்கறதுக்கும் அதை நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் இது உள்ள ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த வார ராசி பலனை இந்த வாரத்துக்கு இந்த ராசிக்கு இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கும். புதன்கிழமை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த புதன்கிழமை அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ மிதுன ராசி அவங்க புதன்கிழமை சொன்னால் அவங்களுக்கு இந்த வாரத்தில் இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கும். இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை நீ கவனமாக இருக்கணும்னு வெள்ளிக்கிழமை கவனமாக தான் இருக்கணும். அதாவது சொல்லலாம், அதை நீங்கள் அதுபடி சில விஷயங்களை ஏற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கையில் இருக்குது. என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம தெரியாமல் நமக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், தெரிஞ்சு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறு செய்யக்கூடாது. நம்ம தெரிஞ்சுட்டோம், ஓகே நமக்கு இந்த ராசிக்கு குருஜி நமக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஸோ நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அது பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் கஷ்டம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன், பரிகாரங்களோடு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், மன அமைதி உண்டு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஃபேமிலி சைடு பாசிட்டிவ் சேஞ்சஸ் நிறையா இருக்கும். ரெண்டாவது, வேலை தொழில் பணத்தில் மேன்மை காணப்படும். சில நேரங்களில் சில நாட்களில் மட்டும் மன அழுத்தம் அன்னெசரி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரிஷபராசி பொறுத்தளவுக்கு பண வரவு சுமாராக இருக்கும், ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், நல்ல ஹெல்த் ரெக்கவரி ஆகி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சில பரிகாரங்கள் இருக்குது சொல்கிறேன், அதை பண்ணிக்கோங்க. கடைசியாக சொல்கிறேன், இது முக்கியமான பரிகாரம். அன்னெசரி செலவு பண்ணாதீங்க. ஓவர் ஸ்லீப்பிங், லேசினஸ்லாம் உண்டு. காரியத்தை தள்ளி போடாது, ஒரு வேலையை தள்ளி போடாது. இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி தள்ளி போடாது. அன்னன்ன வேலையை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. இன்றைய செய் நன்றைய செய்ன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கி செய்கிறது இன்றைக்கே பண்ணி முடிச்சிருங்க. நாளைக்குங்கிற வார்த்தையே வரக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் எண்ணிய சில செயல்களில் டிலே ஆகும். சில விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அதிலெல்லாம் டிலே வரும், கவனமாக பாருங்கள். வேலை பளு இருந்தாலும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை மாற்றம் விரும்புபவர்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். பார்ட்னர் பிஸ்னஸ் ஆனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். சில பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது, ஓரளவுக்கு பேசி சரி பண்ணிக்கலாம், ஸோ பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஓரளவுக்கு சில விஷயங்கள் கொண்டு போயிடுவீங்க. தம்பதிகளுக்குள் எமோஷனல் பாண்டிங் சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். வீட்டில் சுப நிகழ்வு பிளானிங்லாம் இருக்கும். மாமியார் வீட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். அந்த மாதிரி வரதே பெரிய விஷயம். அப்படி வந்தால் நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் மாமியார் வீட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும். ஸோ கவனமாக இருங்க, நல்ல செய்தி நல்ல விஷயங்கள்லாம் வரும். காதலில் இருந்த கன்ஃபியூஷன் இந்த வாரம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அந்த கன்ஃபியூஷனே, காதலில் மட்டும் கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது, கன்ஃபியூஷனே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கும். லவர்ஸுகளுக்கு இடையே டீப் பாண்டிங் மற்றும் ட்ரஸ்ட் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. பண வரவு உயர்வும், ஸோ நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கும். பழைய வரவு செலவு கணக்குகள்லாம் புதுப்பித்து அதெல்லாம் என்ன செய்யணும் என்னங்கிறதெல்லாம் பார்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் பவர்லாம் அதிகரிக்கும், ஸோ நல்லாயிருக்கு. நடந்து கொண்டிருக்கும் கேஸுகளில் ஃபேவரபுள் பாயிண்ட்ஸ், ஃபேவரபுளான சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டாக்குமெண்ட்ஸு, அஃபிடவிட்ஸு, சிக்னேச்சர்ஸு இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிக்னேச்சரை கையெழுத்து போகிறோம், நீங்கள் சிக்னேச்சர்னு வேறு ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க. அதே போல் தேர்ஸ்டே வியாழக்கிழமையில் எடுத்துட்டோம்னா லீகல் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆக்சிடெண்ட் வார்னிங் சில அலர்ட் நான் சொல்கிறேன். திங்கக்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குக்கிங் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டவ் அலர்ட்டாக இருந்துக்கிறது நல்லது.
ஜுவல்லரி அண்ட் மணி அதாவது ஜுவல்லரி அல்லது அதாவது நகை அல்லது பணத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு விஷயம் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம எதுக்கு இங்கே தொலைக்கணும், கவனமாக இருங்க. ஆடம்பரத்துக்காக போட்டு போய் இந்த செயின் பறிப்பெல்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா என்று ஒரு நாளைக்கு 21 முறை சொல்லுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு சுவாமி சொல்கிறேன், அந்த சுவாமி வழிபாடு சொல்லுங்கள். அதாவது திருவிசைநல்லூர் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்களுடைய கர்மா பலன் குறையும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் நடக்கணுமா, உங்களுக்கு நன்னா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ரிஷபராசி பொறுத்தளவுக்கு திருவிசைநல்லூர் போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும். அங்கே இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் நந்திக்கு அர்ச்சனை பண்ணி சுவாமி வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே நீங்கள் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் வரும். அந்த சுவாமி பேர் சிவயோகநாதர்னு பேர். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி இருப்பீங்க, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதம் ரிஷபராசி. அந்த திருவிசைநல்லூர் சிவகுரு அந்த சிவயோகநாதரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாழ்க்கையில் மேலே மேலே அமோகமாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். நன்னா இருங்க.